சாதி அடையாளம் இல்லாத தமிழ் தேசிய அரசியல்தான் தமிழ் மண்ணுக்கு தேவை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். எழுத்தாளர் அஸ்வகோஷ் என்கிற ராசேந்திர சோழன் அவர்கள் நினைவேந்தல் மற்றும் படத்திறப்பு நிகழ்வு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள முத்தமிழ் பேரவையில் நடைபெற்றது. தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் தோழர் பே மணியரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நீதியரசர் ஹரி பரந்தாமன், இயக்குநர் தங்கர் பச்சான், தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் த வேல்முருகன், மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, தோழர் தியாகு, எழுத்தாளர் பவா செல்லதுரை, பேராசிரியர் வி அரசு, எழுத்தாளர் ச தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மறைந்த ராசேந்திர சோழன் திருவுருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார். பின்னர் இந்நிகழ்வில் பேசிய அவர், எழுத்தின் மூலம் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியவர் அஸ்வகோஷ் என்றும் அவர் வலியுறுத்திய சாதி அடையாளமில்லா தமிழ் தேசிய அரசியல்தான் தமிழ் மண்ணுக்கு தேவை என்றும் பேசினார். தோழர் அஸ்வகோஷ் என்கிற ராஜேந்திர சோழன் அவர்கள் நம்மிடையே இல்லை. அவரை நினைவு கூர்ந்து அவருடைய பங்களிப்பை இங்கே போற்றிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய திருவுருவ படத்தை திறந்து வைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன். 90களின் பிற்பகுதியில் தோழர் ராஜேந்திர சோழன் அவர்களை அறிந்து கொள்வதற்கான அறிமுகம் ஆவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். ஒரு மார்க்சிய சிந்தனையாளராகத்தான் எனக்கு அவர் அறிமுகம். தோழர் மணியரசன் அவர்களை நான் மதுரையிலே அவருடைய உரையை கேட்டு அவரை பற்றி அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பை பெற்றேன். மதுரையில் ஒரு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மணியரசன் பேசுகிறார் என்ற சுவரொட்டியை பார்த்துவிட்டு நான் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்த போது அவரை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றேன். அப்போது தோழர் ராஜேந்திர சோழன் அவர்களை கண்டேனா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் திண்டிவனத்திலே முதல் முறையாக அவரை சந்தித்த போது எங்கேயோ இவரை ஏற்கனவே சந்தித்திருக்கிறோம் என்கிற உணர்வு எனக்கு எழுந்தது. அவர் உருவத்தில், தோற்றத்தில் எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாலும் அனைவரையும் கவரக்கூடிய இயல்பான தோற்றத்தை பெற்றவராக இருக்கிறார். முதலில் அவரை சந்தித்த போது என் கையில் ஒரு இதழை கொடுத்தார். அந்த இதழ் மண்மொழி என்கிற இதழ். தமிழ் தேச பொதுவுடைமை கட்சியின் பொறுப்பாளர்கள் ஒருவர் என்கிற அறிமுகம்தான். மண்மொழி என்று அந்த இதழுக்கு அவர் பெயர் சூட்டியிருப்பதிலேயே அவருடைய அரசியல் என்ன, அவர் என்ன சொல்ல விரும்புகிறார், எந்த களத்தில் பணியாற்றுகிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. மண்மொழி என்பதை மண்ணும் மொழியும் என்று புரிந்து கொள்ளலாம். மண்மொழி என்பதை மண்ணை மொழிக என்று புரிந்து கொள்ளலாம். மண்மொழி என்பதை மண்ணின் மொழி என்றும் புரிந்து கொள்ளலாம். ஆக மண்ணும் மொழியும் ஒரு சமூகத்தின், ஒரு இனத்தின் தவிர்க்க முடியாத அடையாளங்கள். எத்தனையோ பல அடையாளங்கள் மனித குலத்தில் நிலவுகின்றன. சிலர் மதத்தை அடையாளமாக வைத்து மதத்தின் பெயரால் மக்களை திரட்டி தேசியவாதத்தை முன்னிறுத்துகிறார்கள். சிலர் மொழியை அடையாளமாக வைத்து, மண்ணை அடையாளமாக வைத்து தேசியவாதத்தை முன்னிறுத்துகிறோம். சாதியை அடையாளமாக வைத்து மக்களை திரட்டுகிற முயற்சியில் பலர் ஈடுபடுகின்றனர். இப்படி ஒவ்வொருவரும் மனித குலத்தில் ஒரு அடையாளத்தை உயர்த்தி பிடித்து
அந்த அடையாளத்தின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை உருவாக்குவது அல்லது ஒரு தேசத்தை கட்டமைப்பது என்கிற முயற்சி ஆங்காங்கே நடைபெற்று வருகின்றன, இயக்கங்களாக கட்டமைக்கப்படுகின்றன. தோழர் அசோகோஷ் என்கிற ராஜேந்திர சோழன் அவர்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் மூலம் தன்னை பரிணமித்துக் கொண்டு மார்க்சிய மெய்யியலை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற அரும்பணிகளை ஆற்றியவர் என்பது நமக்கு தெரிய வருகிறது. அப்படி மார்க்சிய மெய்யியலை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற அமைப்பாக இருக்கிற மார்க்சிய பொதுவுடைமை கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டவர். பின்னர் அதிலிருந்து அவர் வெளியேறி தோழர் மணியரசன், தோழர் தணிகை செல்வன் போன்றவரோடு கைகோர்த்து தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி என்று ஒரு இயக்கத்தை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். பொதுவுடைமை கட்சிதான், ஆனால் அது மண், மொழி ஆகிய அடையாளத்தை முன்னிறுத்துகிற பொதுவுடைமை கட்சி. மண்ணை மொழிக என்றால் தேசத்தை அறிவிப்பு செய் என்று பொருள். மண் மொழி, மண்ணை மொழிக. எது உன் மண், எது உன் தேசம், எது உன் நாடு என்பதை அடையாளப்படுத்து, அறிவிப்பு செய், உயர்த்தி பிடி, முன்னெடுத்து செல் என்பதை உணர்த்துகிற ஒன்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்திய பொதுவுடைமை கட்சி என்பதிலிருந்து இந்தியா அல்லது இந்தியம் என்கிற கருத்தாக்கத்தில் இருந்து விடுபட்டு அது இப்போதைக்கு நடைமுறை சாத்தியக்கூறு கொண்ட ஒன்று அல்ல என்பதை தாண்டி உண்மையிலேயே மக்களை முதலில் அணிதிரட்டுவது, அமைப்பாக்குவது, மண்ணின் அடையாளத்தோடும் மொழியின் அடையாளத்தோடும் செய்வதுதான் சரி. அப்படி என்றால் தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி, அதிலே மண்ணும் இருக்கிறது, மொழியும் இருக்கிறது, தமிழ் மொழியும் இருக்கிறது, தமிழ் தேசமும் இருக்கிறது. ஆகவே நம்முடைய அடையாளம் என்பது மண், மொழி. ஆகவே நாம் பேசுகிற மார்க்சியம், நாம் பேசுகிற பொதுவுடைமை கருத்தியல், நாம் உருவாக்க விரும்புகிற அமைப்பு, பொதுவுடைமை அமைப்பு தமிழ் தேசத்தை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இவர்கள் ஒன்று கூடி தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி அல்லது இயக்கத்தை உருவாக்குகிறார்கள். அதிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிற முன்னணி தலைவர்களுள் ஒருவராக தோழர் ராஜேந்திர சோழன் அவர்கள் விளங்கியிருக்கிறார். அருமை தோழர்களே, அவருடைய ஆளுமை எத்தகையது, எத்தகைய பன்முகங்களை கொண்டது என்பதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் இங்கே எடுத்துரைத்தார்கள். தோழர் மணியரசன் அவர்கள் சொன்னதை போல இங்கே அனைவரும் பேசியதை நாம் கேட்ட பிறகு அவர் எவ்வளவு உயர்ந்தவர், நாம் பார்க்கும் உயரத்தை விட உயர்ந்தவர், அவர் எவ்வளவு வலுவானவர், கருத்தியல் வலுமிக்கவர், எவ்வளவு பரந்த பார்வை உள்ளவராக இருக்கிறார் என்பதை இந்த 2-3 மணி நேரத்தில் நம்முடைய தோழர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் அவரை பற்றி எடுத்துரைத்த கருத்துக்கள் நமக்கு உணர்த்துகின்றன. அந்த அடிப்படையிலே பார்க்கிற போது வழக்குரைஞர் அங்கையர்கண்ணி அவர்கள் விடுத்த கோரிக்கை மிகவும் ஏற்புடையதாக இருக்கிறது. தோழர் ராஜேந்திர சோழன் அவர்களின் சிந்தனைகள் நூல்களாக வெளிவந்திருக்கிற நிலையில் அவை அனைத்தையும் அரசுடைமையாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் வரவேற்கிறேன். அவர் விடுத்த கோரிக்கையை ஏற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழக அரசின் கவனத்திற்கு இதை எடுத்துச் செல்ல வேண்டியது எனக்கும் அன்பு இளவல் வேல்முருகன் அவர்களுக்குமான பொறுப்பு என்பதை நான் அவருக்கும் சேர்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ராஜேந்திர சோழன் அவர்களின் படைப்புகள் மக்களிடையே வெகுவாக போய் சேர வேண்டுமானால் இது அரசுடைமையாக வேண்டும். ஆங்காங்கே மக்கள் தம் விருப்பம் போல் பதிப்பித்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவர் எத்தனை சிறுகதைகளை எழுதினார் என்பதல்ல பிரச்சனை, எத்தனை நாவல்களை எழுதினார் என்பதல்ல பிரச்சனை.
அவர் தத்துவார்த்த களத்திலே எவ்வாறு உறுதியோடு நின்றார் என்பதுதான் முக்கியம். ஒவ்வொருவருடைய ஆளுமையும் அவர்கள் ஆற்றிய பங்களிப்பும் இறுதியாக எப்படி எஞ்சி நிற்கும் என்றால் அவர்கள் எந்த தத்துவத்தை சார்ந்து நின்றார்கள் என்பதை பொறுத்துதான், என்ன கோட்பாட்டை உயர்த்தி பிடித்தார்கள் என்பதுதான். அந்த அடிப்படையிலே பார்க்கிற போது அவர் தன்னை ஒரு எழுத்தாளராக பரிணமித்துக் கொள்ள வேண்டும் என்கிற முனைப்பில் எழுதியவர் அல்ல. அவர் உள்வாங்கிக் கொண்ட கருத்தியலை அல்லது தத்துவத்தை அல்லது கோட்பாட்டை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்கு எழுத்தை ஒரு வடிவமாக்கி கொண்டவர். சிறுகதையை அல்லது நாவலை ஒரு வடிவமாக்கி கொண்டவர். அது அவருடைய தத்துவத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வடிவங்கள். ஆகவே அவருடைய தத்துவம் என்பது அடிப்படையிலே மார்க்சிய மெய்யியல் தான். மார்க்சியம் என்பது மனித குலத்திற்கு பொதுவான சமத்துவத்தை முன்னெடுக்கிற, நிலைநாட்டுகிற பொதுவான ஒரு கோட்பாடு. ஒரு கட்சிக்கான கோட்பாடு அல்ல, ஒரு கட்சிக்கு மட்டுமே உரித்தான கோட்பாடு அல்ல. அது மனித குலத்துக்கு பொதுவான அறிவியல் சார்ந்த முற்போக்கான புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு கோட்பாடு. அப்படிப்பட்ட அந்த கோட்பாட்டை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு அவர் களப்பணி ஆற்றியிருக்கிறார். படைப்புகளை இந்த தமிழ் சமூகத்திற்கு வழங்கி இருக்கிறார். அத்தகைய ஒரு மகத்தான ஆளுமையை இன்றைக்கு நாம் நினைவு கூர்ந்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்விலே அவருடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்து வீர வணக்கம் செலுத்துகிற வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காக மீண்டும் ஒரு முறை நான் நன்றி சொல்லி ஒரே ஒரு நெருடலை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தோழர் ராஜேந்திர சோழன் அவர்களை நேரிலே சந்திக்க வேண்டும் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். பலமுறை உடனிருந்த தோழரிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் சந்திக்க முடியாமலே போய்விட்டது. 2009 முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நடந்த நேரம், அது மே மாதம் நடந்தது. ஜனவரி மாதத்திலே நான் பொங்கல் நேரத்தில் ஒரு உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்டேன். தோழர் ராஜேந்திர சோழன் அவர்கள் இங்கே உயிரோடு இருப்பதாக எண்ணிக்கொண்டு அவரிடத்தில் நான் சொல்ல நினைத்ததை இப்போது சொல்ல விரும்புகிறேன். அவரிடத்தில் விளக்க விரும்பியதை இப்போது நான் சுருக்கமாக விளக்க விரும்புகிறேன். என்னுடைய விளக்கத்தை அவருக்கு சொல்ல வேண்டும் என்று நான் துடித்தேன். அந்த விளக்கத்தை இப்போது நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்போது நான் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் இறங்கினேன். அதற்கு முன்னதாக நான் ஒரு பெரும் முயற்சியை எடுத்தேன். பலருக்கு தெரியாது. 2009 ஜனவரி 4 திருச்சிராப்பள்ளியிலே வானைமுத்து அவர்களின் மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சியின் சார்பிலே ஒரு மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் நான் பேசத் தொடங்குகிற போது எனக்கு கிடைத்த தகவல், மேதகு பிரபாகரனை சிங்கள படையினர் சுற்றி வளைத்துக் கொண்டார்கள், வன்னியில் ராணுவம் புகுந்து விட்டது, எந்த நேரத்திலும் பிரபாகரன் கைது செய்யப்படலாம் என்கிற துண்டுச்சீட்டு. அதை பார்த்ததும் நான் உணர்ச்சி வயப்பட்டவனாக என் உரையை வேறு திசைக்கு கொண்டு போய்விட்டேன். அப்போது நான் பேசினேன். எல்லாம் தலைக்கு மேல் போய்விட்டது. வன்னியை சூழ்ந்து கொண்டார்கள், மேதகு பிரபாகரனை சூழ்ந்து கொண்டார்கள், எந்த நேரத்திலும் அவரை கைது செய்யலாம் அல்லது பிணமாக கைப்பற்றலாம் என்ற நிலை உருவாகி இருக்கிற சூழலில் தமிழ்நாட்டில் நாம் எல்லா ஆச்சரியங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு, கட்சி வேறுபாடுகளை களைந்துவிட்டு, அனைவரும் ஒருங்கிணைய வேண்டிய, ஒருங்கிணைந்து போராட வேண்டிய ஒரு சூழல் கணிந்திருக்கிறது. இதையொட்டி நான் தலைவர்களை நேரில் சந்திக்க போகிறேன். மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பார்க்க போகிறேன், ஐயா வீரமணி அவர்களை பார்க்க போகிறேன் என்று அந்த கூட்டத்திலேயே பேசிவிட்டு நான் சென்னைக்கு வந்ததும், அப்போது நல்ல நட்பில் நல்ல உறவில் இருந்த காலம், மருத்துவர் ராமதாஸ் அவர்களை போய் பொங்கு தமிழ் அலுவலகத்திலே நானும்
எமது கட்சியின் பொறுப்பாளர் தோழர் ரவிக்குமார் அவர்களும் சந்தித்தோம். அவரிடத்திலே கோரிக்கை வைத்தோம். ஒட்டுமொத்த தமிழ் தேசிய உணர்வாளர்களையும் நாம் ஒருங்கிணைத்து கிடுகிடு போராட்டத்தை அறிவிக்க வேண்டும், தமிழ்நாடு போர்க்கோளம் பூண வேண்டும் என்கிற கருத்தை எடுத்துச் சொன்னோம். 1 மணி நேரம் நாங்கள் உரையாடிய பிறகு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொன்ன ஆலோசனை, நாம் இந்த பொறுப்பை கையில் எடுத்தால் வெற்றி பெறாது, திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களை போய் சந்தித்து அவர் மூலம் தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கிற கலைஞருக்கு நாம் அழுத்தம் கொடுப்போம், அப்படித்தான் இதை வலுப்பெறச் செய்ய முடியும் என்று ஆலோசனை தந்தார். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இன்னும் நம்மோடு இருக்கத்தான் செய்கிறார். அவருக்கு இந்த வரலாறு தெரியும். நான் பொய் சொல்ல முடியாது, மாற்றி சொல்ல முடியாது. அவர் சொன்னதும் அவரும் நானும், அவரோடு கோகாமணி, என்னோடு தோழர் ரவிக்குமார், நாங்கள் 4-5 பேர் பெரியார் திடலுக்கு போனோம். ஆசிரியர் வீரமணி அவர்களை சந்தித்தோம். இந்த விவரங்களை எல்லாம் எடுத்துச் சொன்னோம். உடனே அவர், இது சரிதான், நாம் ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டுவோம், ஆனால் அதற்கு முன்னதாக தமிழ்நாடு முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களை சந்திப்போம். அவரை சந்திப்போம் என்பது ஒரு புறம் இருந்தாலும் அழைப்பு விடுக்கலாம், அதற்கான கடிதத்தை நீங்களே எழுதுங்கள் என்று மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கு சொன்னார். அவரும் இசைவு தந்தார். ஜனவரி 10ஆம் தேதி அனைத்து தமிழ் தேசிய உணர்வாளர்களையும் ஒருங்கிணைக்கிற கூட்டம் பெரியார் திடலில் நடைபெறும் என்ற அறிவிப்பை செய்தார். அதற்கான ஏற்பாடுகள் நடந்தன. திடீரென்று ஐயா பழநெடுமாறன் அவர்கள் தரப்பில் இருந்து ஒரு அறிக்கை, ஜனவரி 12ஆம் தேதி அனைத்து தமிழ் உணர்வாளர்களையும் ஒருங்கிணைக்கிற கலந்தாய்வு கூட்டம் நடைபெறும் வேறொரு இடத்தில் என்று, அந்த இடம் எனக்கு நினைவில்லை, அந்த அறிவிப்பு வெளியானது. மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் நானும் ஆசிரியர் கி வீரமணி அவர்களும் கலைஞர் அவர்களின் இல்லத்திற்கு கோபாலபுரத்திற்கு போய் நாங்கள் பேசிக் கொண்டிருந்த போது திருமங்கலம் தேர்தல் முடிவு வந்து கொண்டிருந்தது. தொலைக்காட்சிகளில் அந்த தேர்தல் முடிவு சொல்லப்பட்டுக் கொண்டே இருந்தது. அவர் தொலைக்காட்சியை அணைத்துவிட்டு எங்களிடத்திலே பேசினார். இந்த கூட்டம் மிகவும் முக்கியமான கூட்டம். இதில் உங்களுடைய ஆதரவு தேவை. நாங்கள் எல்லோரையும் ஒருங்கிணைக்கிறோம் என்று சொல்கிறார். அவர் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு நல்லபடியாக செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு முன்னதாக இப்படி ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் நடைபெறப் போகிறது என்கிற தகவல் கிடைத்ததும் ஆசிரியர் வீரமணி அவர்கள், போட்டி கூட்டம் நடத்த வேண்டாம், நான் எல்லோருக்கும் பொதுவானவன் தானே, ஏன் இன்னொரு கூட்டம் என்ற கவலையோடு இருந்தார். அதனால் அவர் 10ஆம் தேதி கூட்டத்தை நடத்த மாட்டேன் என்று சொன்னார். அதுவும் சரிதான், நாம் இன்னொரு கூட்டம் வேண்டாம், பழநெடுமாறன் அவர்கள் நடத்துகிற கூட்டத்திலே நாம் பங்கேற்போம் என்று 2 பேரும் சேர்ந்து சொல்லுகிறோம். அப்போது அவர், இல்லை இல்லை, நான் வரவில்லை, நீங்கள் போய் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த முரண்பாடுகளோடு தான் நாங்கள் கலைஞரை சந்திக்கிறோம். அப்போது கலைஞரிடத்திலே நான் சொல்லுகிறேன், கடைசியாக அன்றைக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கலைஞரிடத்திலே பேசியது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்கள். காங்கிரஸ் அரசு அதை எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும், நீங்கள் எப்படி காமன் மினிமம் புரோகிராம் போட்டீர்கள், அந்த குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்தது, ஈழத்தமிழர் பிரச்சனை தொடர்பாக அந்த குறிப்புகளை எல்லாம் எடுத்து வந்தார். இந்த காமன் மினிமம் புரோகிராம் அப்படியே கொண்டு வந்தார், அதை எடுத்து காட்டினார். இதை பயன்படுத்தி நீங்கள் மீண்டும் அதை நினைவூட்டுங்கள், அழுத்தம் கொடுங்கள். நான் பேசி பார்த்து விட்டேன், பலமுறை பேசி பார்த்து விட்டேன். அவர்கள் போரை நிறுத்துவதாக தெரியவில்லை. இதெல்லாம் அங்கே பேசப்படுகிறது. கடைசியாக நான் சொன்னேன், ஐயா பழநெடுமாறன் அவர்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறார், அந்த கூட்டத்திலே நாங்கள் பங்கேற்கலாம் என்று எண்ணுகிறோம். ஆசிரியர் அவர்கள் பங்கேற்க தயங்குகிறார், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்று நான் சிரித்துக் கொண்டே சொன்னேன்.
மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அப்படி அதை வழிமொழிந்தார். கலைஞர் சொன்னார், ஏன் போயிட்டு வாங்களே அப்படின்னு சொன்னார். ஆனால் நாங்கள் கலைஞர் வீட்டை விட்டு கீழே இறங்கி வந்ததும் இந்த 12ஆம் தேதி கூட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டது என்ற அறிவிப்பு வந்தது. அதன் பிறகு என்ன செய்வது என்கிற ஒரு மனநிலையில் நான் மறுபடியும் பொங்கு தமிழ் அலுவலகத்திற்கு போய் ஒரு ஆலோசனை சொன்னேன். எல்லோரையும் ஒருங்கிணைக்க முடியாது, பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்துவோம். அதிலும் உங்கள் கட்சியில் இருந்து ஒருவர், எங்கள் கட்சியில் இருந்து ஒருவர், இரண்டு பேர் மட்டும் சாகுவரை உண்ணாநிலை அறப்போராட்டத்தை எடுப்போம். இது என்னுடைய ப்ரொபோசல், முன்மொழிவு. எங்கள் கட்சியில் வேறு யாரையும் நான் ப்ரொபோசல் செய்ய விரும்பவில்லை. நானே சாகுவரை உண்ணாவிரதத்தில் பங்கேற்க தயாராகிவிட்டேன். பாமகவில் கோகா மணியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திருமாவளவனும் 2 பேர் மட்டும் ஒரு இடத்தில் அமர்வோம். எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்போம். தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளை எல்லாம் போராட்டத்தை நோக்கி ஈர்ப்போம். இது என்னுடைய ஆலோசனை. நீண்ட நேர பேச்சுக்கு பிறகு அவர் ஒத்துக்கொண்டார். ஒத்துக்கொண்டதும் மகிழ்ச்சியோடு நான் வந்துவிட்டேன் என் அலுவலகத்திற்கு. அதன் பிறகு அவருடைய முன்னணி தலைவர்கள் பலர் வந்தார்கள். காடுவெட்டி குரு, ஏகே மூர்த்தி, பல பேர் உள்ளே நுழைந்தார்கள். நான் வெளியே வருகிற போது பிறகு மீண்டும் அவர்களுக்கு இடையிலே ஏதோ கலந்தாய்வு கூட்டம் நடந்தது. கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் என் தொலைபேசிக்கு வந்தார் மருத்துவர் ராமதாஸ். தம்பி, நீங்கள் சொன்ன திட்டம் சரியாக வராது. நாம் எல்லாம் போராட்டம் நடத்தினால் வெற்றி பெறாது, எவனும் பொருட்படுத்த மாட்டான். ஒரு ஆலோசனை, நீங்கள் கலைஞரை போய் பார்த்து அவரை உண்ணாவிரதம் இருக்க சொல்லுங்கள் என்று சொன்னார். காலையிலே ஒன்று நடந்தது. கலைஞர் என்ன சொன்னார் என்றால், இவ்வளவு தூரம் சொல்லியும் ஒன்றும் நடக்கவில்லை, வேண்டுமானால் நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன் என்று அவரே சொன்னார். அவரே முன்வந்து சொன்னார். உடனே ஆசிரியர் வீரமணி அவர்களும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும், வேண்டாம் வேண்டாம், நீங்களே உண்ணாவிரதம் இருக்க வேண்டும், இந்த வயதிலே வேண்டாம் என்று 2 பேரும் அப்போது மறுதளித்து விட்டார்கள். அதை நான் நினைவுபடுத்தினேன். மாலை அவர் தொலைபேசியிலே பேசுகிற போது, நீங்க அவரே முன்வந்து உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொன்னார், அப்ப வேணான்னு சொல்லிட்டீங்க, இப்ப எப்படி போய் சொல்ல முடியும்? இல்ல, நான் ஒரு ஆலோசனை சொல்றேன். என்ன ஆலோசனை? நாகநாதன் பேராசிரியர் இருக்கிறார். அவர் நாள்தோறும் கலைஞரை சந்திக்கக்கூடியவர், காலை மாலை என்று நடைபயிற்சிக்கு போகக்கூடியவர். அவரிடத்தில் சொல்லுங்கள், அவர் எடுத்துச் சொல்வார். உண்ணாவிரதம் அவர் 1 மணி நேரம் உட்கார்ந்தால் போதும், தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும், பதற்றம் உருவாகும், இந்திய அரசு கவனிக்கும். இந்த ஆலோசனை சொன்னது மருத்துவர் ராமதாஸ். அதையும் ஏற்றுக்கொண்டு நானும் ரவிக்குமார் அவர்களும் உடனடியாக பேராசிரியர் நாகநாதன் இல்லத்திற்கு போய் 3 மணி நேரம் பேசினோம். நிறைய கதைகளை பேசினோம். பேசி முடித்த பிறகு அவர் சொன்னார், இதையெல்லாம் அவரிடத்தில் போய் என்னால் சொல்ல முடியாது, உண்ணாவிரதம் இருங்கள் என்று எப்படி நான் போய் சொல்ல முடியும்? ஆனால் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்தீர்கள், இப்படி சொன்னீர்கள் என்று ஒரு வார்த்தை போடுகிறேன் என்று சொன்னார். அது நடக்கவில்லை. அதிலே நான் விரக்தியுற்று அன்று இரவு நானே முடிவு செய்து, கட்சியில் யாரிடமும் கேட்காமல் இடம் தேடி பார்க்கிறோம், எங்கும் அனுமதி தரமாட்டார்கள், சாகுவரை உண்ணாவிரத போராட்டத்திற்கு போலீஸ் அனுமதி தரமாட்டார்கள் என்று வண்டியை எடுத்துக்கொண்டு நள்ளிரவு நேரத்தில் நான் தாம்பரத்தை தாண்டி போய்கொண்டே இருந்தேன். அப்போது என் கண்ணில் பட்ட இடம்தான் மறைமலை நகர் பரந்த வெளி. உடனே அங்கிருந்த என் கட்சிக்காரர் கேது என்கிற தென்னவனை போய் எழுப்பி, இரவு 2 மணி எழுப்பி, இந்த இடம் யாருடைய இடம், இங்கே நாம் உண்ணாவிரதம் இருக்கலாமா, யார் இடமாக இருந்தால் என்ன, போராட்டம் நாம் நடத்துவோம் அப்படின்னு அந்த தம்பி சொன்னான். நான் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு துணிமெல்லாம் எடுத்து குளிச்சுட்டு வரேன். இங்கே ஒரு பந்தல் போடு, போலீஸுக்கு தெரியக்கூடாது, ஒரு மேடையை போடு, காலையில் 5 மணிக்கு நாங்கள் வந்துடுறேன், உண்ணாவிரதத்தை தொடங்குவோம் என்று உண்ணாவிரத போராட்டத்தை தனித்து நான் மட்டுமே முடிவு செய்தேன். ஏன்னா நான் இந்த முயற்சியை எடுத்து தோற்று போனேன். ஒருங்கிணைக்க முடியவில்லை, கூட்டம் நடத்த முடியவில்லை. எல்லோரும் பொங்கலுக்கு தயாராகிவிட்டார்கள். நாடே பொங்கலுக்கு தயாராகிவிட்டது. 13ஆம் தேதி போகி பண்டிகை, 14ஆம் தேதி பொங்கல், சூரியன் பொங்கல். நான் சரியாக போகி பண்டிகை அன்றைக்கு போய் உண்ணாவிரத போராட்டத்தில் அமர்ந்தேன். சாகுவரை உண்ணாவிரத போராட்டம், ஒரே கோரிக்கை தான்,
இந்திய அரசே போரை நிறுத்து, அவ்வளவுதான் கோரிக்கை. நேர்மையோடு உளப்பூர்வமான ஒரு போராட்டமாக அந்த போராட்டத்தை தொடங்கினேன். எனக்கு என்ன பெண்டு பிள்ளை உண்டா, குடும்பம் குட்டியா, ஒன்றும் கிடையாது. என்னை தடுக்க யாரும் இல்லை குடும்பத்தில். அப்படியே உயிர் போனாலும் ஒன்றும் பெரிய மோசம் இல்லை. மனப்பூர்வமாக என்னை நான் துறப்பதற்கு, என் உயிரை துறப்பதற்கு எத்தனை நாள் ஆனாலும் நான் உண்ணாவிரதம் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு போய் அமர்ந்தேன். முதல் 2 நாள் தண்ணீர் கூட அருந்தவில்லை. அன்றைக்கே ஆசிரியர் வீரமணி வந்தார், வேண்டாம் என்றார். அன்றைக்கே அன்றைய அமைச்சர் ஆற்காடு வீராசாமி வந்தார், முதல்வர் சொன்னார், வேண்டாம் என்று சொன்னார். நான் கேட்கவில்லை. போராட்டம் தொடர்ந்தது. 2வது நாள் மருத்துவர் ராமதாஸ் வந்தார். அன்றைக்கு அவர் வற்புறுத்தவில்லை. தண்ணீர் மட்டும் அருந்துங்கள், எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்லை, தண்ணீர் குடிக்காமல் இருக்க வேண்டாம், சிறுநீரகம் கெட்டு போகும் என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு அன்று இரவிலிருந்து நான் தண்ணீர் அருந்த தொடங்கினேன். 3வது நாள் பொங்கல் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், சிறுத்தைகள் மட்டும் போராட்டத்தில் இருக்கிறோம். அண்ணன் தியாகு போன்றவர்கள், ஐயா நெடுமாறன் போன்றவர்கள், எம்என் நடராஜன் போன்றவர்கள், சுபவீர பாண்டியன் போன்றவர்கள், அண்ணன் அறிவுமதி போன்றவர்கள் வந்தார்கள், வாழ்த்தினார்கள். சிலர் இருந்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் மட்டும் போராட்ட களத்தில் இருக்கிறது. பொங்கல் நேரத்தில் ஆங்காங்கே பதற்றம் உருவாகிறது. போலீஸ் என்ன ரிப்போர்ட் கொடுத்தது தெரியுமா? திருமாவளவன் இந்த கூட்டணியில் இருந்து கொண்டே அதிமுக கூட்டணியில் உள்ளவர்களோடு கைகோர்த்துக் கொண்டு இந்த அரசை கவிழ்ப்பதற்கு, நெருக்கடி தருவதற்கு முயற்சிக்கிறார். இதுதான் போலீஸ் ரிப்போர்ட். நான் இந்த கூட்டணியில் இருக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில். ஆனால் போராட்டம் நான் நடத்துவது யாரோடு சேர்ந்து? எம் நடராஜன் அங்கே வருகிறார், பழ நெடுமாறன் அவர்கள் அங்கே வருகிறார், அதிமுக கூட்டணியை சார்ந்தவர்கள் வருகிறார்கள், வாழ்த்துவிட்டு போகிறார்கள். 3வது நாள் பதற்றம் உருவாகிறது. ஆங்காங்கே தோழர்கள் மறியலில் ஈடுபடுகிறார்கள். பொங்கல் நேரத்திலேயே கைதாகிறார்கள். சில இடங்களில் கல்வீச்சு நடக்கிறது. 4வது நாள் எமது கட்சி தோழர்கள் ரவிக்குமார், சிந்தனை செல்வன் போன்றவர்கள், மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொன்னால்தான் திருமாவளவன் கேட்பார் என்று முடிவெடுத்து அவரை வரவழைத்து இந்த போராட்டத்தை இப்பொழுது நிறுத்துங்கள், நீங்கள் சொன்னால் அவர் கேட்பார் என்று அவரிடத்திலே கேட்டதன் விளைவாக அவர் மீண்டும் வந்தார். அன்றைக்கு நம்முடைய இளவல் வேல்முருகன் அவர்களும் அந்த மேடையிலே இருக்கிறார். எல்லோரையும் பேச சொல்கிறோம். அப்போதுதான் அவர் முதலில் மிக ஆவேசமாக விடுதலை சிறுத்தைகளின் போராட்டத்தை ஆதரித்து பேசினார், என்னை வாழ்த்தி பேசினார். முதலாக அவர் பேச்சை நான் நெடுநேரம் கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்போது இவரை பேசவிட வேண்டாம் என்ற சைகையும் ஒருபுறம் வந்தது. மருத்துவர் ராமதாஸ் அவர்களிடமிருந்து அல்லது தோகா மணி அவர்களிடமிருந்து முரண் இருந்தது. எனக்கு தெரியாது, ஏன் இருக்கட்டும் ஐயா பேசட்டுன்னு சொல்லிட்டு நான் பேச சொன்னேன். இதெல்லாம் நடந்த உண்மை. வேல்முருகன் அவர்கள் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசினார். மிக அருமையான பேச்சு, மிக ஆவேசமாக பேசினார். அப்போது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேசுவதற்கு முன்னதாக நான் எழுந்து பேசினேன். ஐயா, நீங்கள் சொல்லுவதை நான் கேட்கிறேன், எனக்கு ஒரு உறுதி கொடுங்கள். யாரும் வேண்டாம், நம் 2 கட்சி போதும், பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் போதும். தொடர்ந்து போராட்டம் நடத்துவதற்கான செயல் திட்டத்தை இங்கேயே அறிவியுங்கள் என்று நான் மேடையிலே பேசிவிட்டு உட்கார்ந்தேன். அவர் எழுந்து பேசினார். நாம் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம், 10 நாள் இடைவெளியில் நம் போராட்டம் வெடிக்கும். மருந்து கடைகள், பால் வண்டிகளை தவிர வேறு எதுவும் திறந்திருக்காது. கடையடைப்பு போராட்டம் நடக்கும். எனவே தம்பி திருமாவளவன் இந்த அறப்போராட்டத்தை இன்றைக்கு நிறுத்திக் கொள்ள வேண்டும். போதும், 4 நாட்கள் போதும். பொங்கல் முடிகிறது, போராட்டமும் முடிகிற நேரத்தில் அன்றைக்கு 9:30 மணி இரவு கூட்டமே அவருடைய உரைக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தை முடிக்க சொல்லி என்னை கட்டாயப்படுத்துகிறார்கள். அவர் சொன்னதை கேட்டு, ஒரு தந்தையை போல் நீங்கள் நின்று வழிநடத்துகிறீர்கள், உங்கள் பேச்சை நான் கேட்டு இந்த போராட்டத்தை முடித்துக் கொள்கிறேன் என்று முடித்துக் கொண்டேன். இது செய்தி. அதன் பிறகு என்னை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்தன. அதிலே ஒரு விமர்சனம் தோழர்
ராஜேந்திர சோழன் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் என்று சொன்னார்கள். திருமா இது தகுமா என்று ஒரு புத்தகமே எழுதிவிட்டார் என்று. அந்த புத்தகத்தை இதுவரை நான் படிக்கவில்லை. கிடைத்தால் தயவு செய்து என்னிடம் கொடுக்க வேண்டும் என்று தோழர்களிடத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் ஒரு எதிர்மறை விமர்சனம். என்னை யாரும் இப்படி போராடுங்கள் என்று தூண்டவில்லை. அது என்னுடைய இயல்பாக இருந்தது. நானே முன்வந்தேன். நான் போராட்டத்தை 4வது நாள் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணி அங்கே அமரவில்லை. போராட்டத்தை தொடர வேண்டும் என்றுதான் நான் உறுதியாக இருந்தேன். அந்த போராட்டத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு பலரும் முயற்சி எடுத்ததில் என்னுடைய கட்சி தோழர்கள் முக்கியம். தண்ணீர் இருந்த மறுக்கிறார், உணவு இல்லாமல் உடல் இப்போதே தளர்ந்து போகிறது என்ற கவலை, ஏதேனும் ஆனால் என்னாவது என்கிற ஒரு கவலை. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அப்போது எங்களோடு அவ்வளவு நெருக்கமாகவும் இணக்கமாகவும், இன்னும் சொல்ல போனால் ஒரு உடன் பிறந்தவனை போல என்னை கையில் பிடித்துக் கொண்டு வழிநடத்தக்கூடியவராகவும் இருந்தார். இந்த கூட்டத்திலே அவர் பேசிய அந்த பேச்சு எங்களை மிகவும் சிந்திக்க வைத்தது. அவருடைய பேச்சை கேட்டுத்தான் போராட்டத்தை நிறுத்தினேன். அதில் ஏதோ உள்நோக்கம் இருந்ததைப் போல, நான் வேண்டுமென்றே ஒரு நாடகம் ஆடியதை நிறுத்திவிட்டதை போன்ற ஒரு தோற்றம் அப்போது உருவாக்கப்பட்டது. ஆனால் அதன் பிறகு வேறொன்று நடந்தது. என்ன நடந்தது என்றால், எங்களை இல்லாமலேயே அந்த கூட்டம் பிறகு நடந்தது. என்னை அழைக்காமலேயே ஆசிரியர் வீரமணியையும் என்னையும் தவிர்த்து விட்டு மருத்துவர் ராமதாஸ், தா பாண்டியன், மற்ற தலைவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் போட்ட போது நான் மீண்டும் மீண்டும் மருத்துவரை தொடர்பு கொண்டு, ஐயா எங்கே கூட்டம் நடக்கிறது, எப்போது நடக்கிறது என்று திரும்ப திரும்ப கேட்ட பிறகு அவர் சொன்னார், ராஜ் பேலஸ் என்கிற இடத்திலே கூட்டம் நடக்கிறது என்று சொன்னார். வலிய போய் அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். வலிய போய் அந்த கூட்டத்தில் கலந்து, எனக்கு அழைப்பு இல்லை. இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் என்று அதற்கு பெயர் சூட்டினார்கள். நான் அப்போதே எதிர்ப்பு தெரிவித்தேன். நாம் இவ்வளவு நாள் ஈழத்தமிழர் என்றுதானே சொல்லுவோம், ஏன் இலங்கை தமிழர்கள் என்று போடுகிறீர்கள் என்று கேட்டபோது, கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கு இலங்கை என்பதுதான் உடன்பாடுள்ள சொல், ஈழம் என்பதிலே அவர்களுக்கு உடன்பாடு இல்லை என்று அவர் சொன்னார். சரி என்று ஒத்துக்கொண்டேன். அந்த இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்திலே நானே வழியை என்னை இணைத்துக் கொண்டு அவர்களோடு பயணப்பட்ட போது, சீனிவாசன் என்கிற ஒரு இளைஞர் வேலூரிலே தேமுதிகவை சார்ந்தவன் தீக்குளித்து இறந்தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர் மட்டும் 3 பேர் தீக்குளித்து இறந்தார்கள். அந்த 4 நாள் போராட்டத்தில் 26 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்திலே சிறைப்படுத்தப்பட்டார்கள். நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். 26 பேர். அந்த 4வது நாள் ஏராளமான தோழர்களை பிடித்து சிறைப்படுத்தினார்கள். குண்டர் சட்டத்திலே சிறைப்படுத்தினார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷம் ஆச்சு வெளியே வர்றது. அந்த கூட்டத்தை போய் நான் அமர்ந்திருந்த போது மருத்துவர் ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து, நீங்க திமுக கூட்டணியில் இருந்து வெளியே வாருங்கள், அதிமுக கூட்டணியில் இணைவோம் என்ற கோரிக்கை வைத்த போது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. தனியே நிற்போம் என்றிருந்தாலும் சரி, அதிமுகவிலே இணைவது என்பது எப்படி ஒரு மாற்றாக இருக்க முடியும்? 1991க்கு பிறகு ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழர் பிரச்சனையை அப்படியே கிடப்பில் போட்டுவிட்ட இயக்கம் அதிமுக. பேசவே பேசவில்லை. ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு சோனியா காந்தியை விட மிக கடுமையான துயரத்திற்கு ஆளானவர் ஜெயலலிதா அம்மையார். கடுமையாக சட்டமன்றத்திலே எழுந்து பேசினார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய வேல்முருகன் அவர்கள் அங்க வந்து பிரபாகரனை கைது பண்ணணும்னு சொன்னப்போ நான் வெளிநடப்பு பண்ண, பாமக வெளிநடப்பு பண்ண, அப்படியெல்லாம் அந்த காலத்தில் இருந்தோம். அப்படிப்பட்ட அதிமுக எப்படி ஒரு மாற்றாக இருக்க முடியும்? எனவே அதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று நான் ஒதுங்கி இருந்தேன். நாங்கள் தனித்து போட்டியிடலாம் என்று முடிவு செய்த போது மறுபடியும் கலைஞர் ஆள்விட்டு எங்களை அந்த கூட்டணிக்குள்ளே இணைத்துக் கொண்டார். அந்த கூட்டணியிலே இணைந்ததை நான் சரி என்று சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த கூட்டணி வேண்டாம் என்பதற்கு அதிமுக மாற்றாக இருக்க முடியாது என்கிற நெருடல் எனக்கு இருந்தது. அதிமுக புலிகளை ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை. 91க்கு பிறகு ஈழத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை. 91க்கு பிறகு ஒரே ஒரு கருத்தரங்கம் கூட அவர்கள் நடத்தியதில்லை. அதை பற்றி வாய் திறந்து பேசியதில்லை. ஒரு அறிக்கை விட்டதில்லை. ஆதரவாக பேசியதில்லை. 91லிருந்து 2009 வரையில் புலிகள் அழிக்கப்படுகிற வரையில் அமைதி காத்த இயக்கம் அதிமுக. 1 கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சி அப்படியே சைலண்ட் ஆனது. அப்படிப்பட்ட ஒரு கட்சியோடு சேருவதிலே ஒரு தயக்கம் இருந்தது. அதனால் தொடர்ந்தும் நாங்கள் புதுசாக போய் சேரல திமுக கூட்டணியில. ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்தும் தொடர்ந்தும், அவ்வளவுதான். அந்த வருத்தம், அந்த விமர்சனம் உலகம் முழுவதும் போனது, அது வேறு. அந்த விமர்சனத்தை நான் மறுக்கவில்லை, அது தவறு என்றும் நான் சொல்லவில்லை.
அது சரி. ஆனால் தோழர் ராஜேந்திர சோழன் அவர்கள் என் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் அதிலே தொனிக்கிறது. திருமா இது தகுமா என்றால் உன்னை எவ்வளவு பெரிதாக நாங்கள் நம்பினோம், உன்னை இமயம் போல் நாங்கள் கருதினோம், உன் போராட்டம் நீடித்திருக்க வேண்டாமா என்று அவர் வருந்தி இருக்கலாம். அந்த அடிப்படையிலே ஒரு உரிமையோடு இந்த விமர்சனம் வைத்திருக்கலாம். அவர் மீது எனக்கு மிக உயர்ந்த மதிப்பு உண்டு. தோழர் மணியரசன் அவருடைய இயக்கம் விடுதலை சிறுத்தைகளோடு எவ்வளவு கருத்து முரண்பாடு உண்டு, விமர்சனங்கள் உண்டு. அது வேறு. நட்பு என்பது வேறு, தோழமை என்பது வேறு. அவர்கள் மீது நாம் வைத்திருக்கிற மூத்த தலைவர்கள், அவர்கள் ஆற்றியிருக்கிற பங்களிப்பு ஆகிய அனைத்தையும் நாம் போற்றக்கூடியவர்கள், மதிக்கக்கூடியவர்கள். நாம் பேசக்கூடிய அரசியலில் முரண்பாடுகள் இருந்தால் அதை சுட்டிக்காட்டுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, திருத்துவதற்கு உரிமை இருக்கிறது. அப்படித்தான் அதையெல்லாம் எடுத்துக்கொள்வேன் நான். அதை போல தோழர் ராஜேந்திர சோழன் அவர்கள் என் மீது வைத்த விமர்சனம் அவருக்கு நான் விளக்கம் தர வேண்டும் என்கிற உந்துதலை எனக்கு தந்தது. அவரை பார்க்க வேண்டும், நேரிலே சந்திக்க வேண்டும், என்ன தோழர் என் மீது உங்களுக்கு வருத்தம் என்று கேட்க வேண்டும், அவரிடத்திலே என்னுடைய நிலைப்பாட்டை விளக்க வேண்டும் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். அவர் இப்போது உயிரோடு இருப்பதாக எண்ணிக்கொண்டே இந்த விளக்கத்தை நான் தருகிறேன். எந்த உள்நோக்கமும் எனக்கு இல்லை. மருத்துவர் ராமதாஸ் போன்றவர்கள் அன்றைக்கு கொடுத்த நம்பிக்கையின் அடிப்படையில், உத்தரவாதத்தின் அடிப்படையில் நான் போராட்டத்தை 4வது நாள் நிறுத்த வேண்டியிருந்ததை தவிர வேறு எந்த உள்நோக்கமும் எனக்கு இல்லை. அருமை தோழர் அசோக் கோஷ் என்கிற ராஜேந்திர சோழன் அவர்களே, உங்கள் பங்களிப்பை நாங்கள் போற்றுகிறோம், தலைவணங்குகிறோம். நீங்கள் முன்னெடுத்த தமிழ் தேசிய அரசியல், சாதி ஒழிந்த தமிழ் தேசிய அரசியல், மார்க்சியத்தின் பார்வையில் இந்த மண்ணிலே தமிழ் தேசியத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற அந்த முனைப்பை விடுதலை சிறுத்தைகள் ஏற்கிறது. விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே, லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே மறைந்த தோழர், மார்க்சிய மெய்யியலாளர், மண் மொழி என்கிற அடையாளத்தை மீட்க வேண்டும் என்று போராடிய மண்ணுரிமை போராளி தோழர் ராஜேந்திர சோழன் அவர்களுக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.